ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தை, பெண் குழந்தை, இவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி சேமிக்கிறது, அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட மேற்படிப்புக்காக எப்படி சேமித்து வைக்கலாம், அதற்கான டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை, ஆண் குழந்தை யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சேமிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்படி ஒரு சிறந்த ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டு சிறிய சேமிப்பு பெரிய நன்மைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் இது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, அல்லது வந்து உங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயோ கசின்ஸ் வீட்லேயோ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேளுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகளாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு சேமிப்பு திட்டத்தில் சேமிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருத்தி கணக்கு அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைக்கு இந்த சேமிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு 10 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் வந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் ஒரு வருஷத்தில் நம்ம சேமிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் வந்து இது வந்து பேங்க்கில் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் கட்டலாம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கட்டும் போதும் கட்டும் பணத்துக்கும் வரி கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மெச்சூரிட்டி ஆகி எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து வரி கட்ட வேண்டியதில்லை. இதுவே மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இருக்கிற சேமிப்பு திட்டத்திலேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 8.2% வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 100க்கு 8.20 பைசா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த சேமிப்பு திட்டத்தில் சேர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எப்போ வந்து இந்த அமௌண்ட்டு நம்ம சேமிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு 500 ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா அதை சேமிக்கலாம். இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் பணம் இருக்கும்போது மட்டும் கட்டினா போதும். இப்போ வந்து ஆர்டி அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் கண்டிப்பாக கட்டி ஆகணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில், அதாவது இந்த ஜனவரி 25 ஆரம்பிக்கிறீங்கன்னா டிசம்பர் 25க்குள்ளே ஒரே ஒரு முறையாவது நீங்கள் ஒரு 500 ரூபா கட்டிட்டாலே போதும். இந்த சேமிப்பு கணக்கு தொடர்ந்து நம்மளால் செயல்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு ஜனவரியில் பணம் இருக்குது, 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இப்படி 2-3 மாதம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னாலும் இது பிரச்சனையே கிடையாது. வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து கட்டினா கூட போதுமானது. அப்போ வந்து உங்கள் கையில் லம்சமாக ஒரு 10,000 இருக்குது, 20,000 இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கட்டலாம். ஒரே மாதிரி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதம் உங்கள் கையில் 500 ரூபா இருக்கா கட்டலாம், அடுத்த மாதம் உங்கள் கையில் 50,000 இருக்கா அதுவும் கட்டலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து இதில் ஒரு பெரிய ப்ளஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மளுக்கு ஜாஸ்தி. உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டுலேயுமே நீங்கள் கட்டலாம். ஆனால் இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒருத்தருக்கு. இதில் இன்னொரு தகவலும் வந்து நிறைய பேர் என்னன்னா, ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் 2 பெண் குழந்தை இருந்தாலும் ஒரு வீட்டில் அதற்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. 3ஆவதும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெண் குழந்தை இருக்குது, அடுத்தது வந்து 2ஆவதாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த 3 குழந்தைகளுக்கும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம வந்து சேமிக்கலாம், அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி சேமிக்க முடியும் அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து இதை எப்போ நம்மளுக்கு வந்து கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணினுடைய வயது 18, அதாவது நம்மளுடைய பொண்ணுக்கு வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற எந்த பொண்ணாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், திருமணத்துக்கும் மேற்படிப்புக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கள் 50% வந்து எடுத்துக்க முடியும் 18 வயசில். பொண்ணுக்கு வந்து 21 வயசு ஆகும்பொழுது இந்த தொகையை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து மொத்தமாக நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 10 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு அப்படின்னா நம்ம எத்தனை வருஷம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கட்டணுங்க. 15 வருஷம் நம்ம கட்டினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசு வரைக்கும் ஒரு 6 வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பணம் கட்ட தேவையில்லை. ஆனால் பணம் வந்து அக்கௌண்ட்லேயே இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் 10,000 ரூபா கட்டியிருக்கீங்க, அந்த 10,000க்கு ஒரு 2,000 ரூபா வட்டி வந்திருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த 12,000க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டி போடுவாங்க. இதுதான் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேமிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைக்கு
பிறப்புச் சான்று வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்படம் வந்து 2 வேணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் ஓப்பன் பண்ண முடியும். தனியாக ஓப்பன் பண்ண முடியாது பெண் குழந்தைக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட வங்கி கணக்கு எண் வேணும். ஆதார் கார்டு அவங்களோடது வேணும். பேன் கார்டு வேணும். பார்த்தீங்கன்னா பெற்றோரோடது என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு கேட்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி கணக்கு எண் வேணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, புகைப்படம் 2 இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னால் ரூ. 500 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். பேங்க் அப்படிங்கிறப்போ ரூ. 1000 நம்ம வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களால் ரொம்ப மினிமமாக ஒரு ரூ. 500 தான் மாதம் கட்ட முடியுது அப்படின்னா நம்ம 15 வருஷம் பார்த்தீங்கன்னா ரூ. 90,000 கட்டியிருப்போம். அப்போது நம்மளுக்கு கட்டினது 90,000 ஆனால் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1,87,306 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அப்போ 21 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2,77,306 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் ரூ. 1,000 கட்டுறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். 1,500 கட்டலாம். 1,500 கட்டணும்னா 8 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அதே 2,000 கட்டுறோம்னா 11 லட்ச ரூபா கிடைக்கும். 2,500 கட்டுறோம்னா 13 லட்சம். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன அமௌண்ட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 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 நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரோமில் போய் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் வச்சுருக்காங்க. அங்கே கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா மொபைல்லே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்ஏ கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து இப்போ 50 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டலாம். சப்போஸ் உங்களால் ஒரு 5,000 கட்ட முடியுது அப்படின்னா மாதம் 27 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போது இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கம்மியாக 12,500 கட்டுறோம்னா 69 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. அதே வந்து நீங்கள் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா 55 லட்ச ரூபா கிடைக்குது. இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து 10,000 அப்படின்னா 55 லட்ச ரூபா. இதுவே நம்ம வந்து 5,000 கட்டுறோம் அப்படின்னா 30 லட்ச ரூபா. இதே உங்களால் 1,000 தான் கட்ட முடியுது அப்படின்னா 5 லட்ச ரூபா. இப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுதோ இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து 12,500 கட்ட முடியுது அப்படின்னா 69 லட்ச ரூபா கிடைக்குது. இப்போது இதில் வந்து யார் முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான். நம்மளுடைய குழந்தைகளுக்கு 15 வருஷம் கழிச்சு 21 வயசில் எவ்வளோ பணம் நம்மளுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கோ அல்லது வந்து மேரேஜுக்கோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த சேமிப்பு திட்டத்தில் இது வரைக்கும் சேரலை அப்படின்னா சேர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குறது இன்னொரு விஷயம் வந்து பிபிஎஃப்பும் கேட்குறாங்க. பிபிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆண் குழந்தைக்கும் இந்த பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுநல வைப்பு நிதி அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வருமான வரிக்கு வந்து விலக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது வந்து நம்ம வந்து எஸ்எஸ்ஏ எப்படியோ அதே சேம் தான் 15 வருஷம் வந்து நம்ம கட்டணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் கட்டலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா 8.2%. அதே அடுத்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு நிதியிலேருந்து 3லேருந்து 6 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லோன் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்தியராக இருந்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஏதாவது பணம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வித்ட்ராலும் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து ஆண் குழந்தை இல்லை நம்ம வீட்டில் இருக்க வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா, அப்பா, அண்ணன் இல்லை வந்து பெண் குழந்தைக்கே 10 வயசாக தாண்டிடுச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குனாலும் நம்ம வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த 2 அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளோட பெயரில் சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி திருமண செலவு அப்படிங்கிறதும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து முழு வரிவிலக்கு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஓப்பன் பண்ணி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பொண்ணுக்கு +2 முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக நான் இதில் தான் அமௌண்ட்டு சேர்த்துட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் குறைஞ்சபட்சமாக தான் நான் சேர்த்துட்ருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.